அம்மா உணவகம். இது ஒரு அரசியல் திட்டம் மட்டும் இல்ல. பசியால் தவிக்கிற நெறைய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். மக்களுக்கு பயன் தர எந்த திட்டமும் முதல்வர் அவர்கள் நிறுத்த மாட்டாங்கன்னு நம்ம சொன்னது போலவே, இந்த அம்மா உணவகங்களையும் புதுப்பித்து தரமான உணவு வழங்க வேண்டும்னு உத்தரவு வந்திருக்கிறது வரவேற்க தகுந்த விஷயம். ஆனா, அந்த உணவகங்கள்ல வேலை செய்ற அக்காங்களோட சில வீடியோக்கள பார்த்தேன். போதுமான சம்பளம் இல்ல, லீவ் கிடையாது, பிஎஃப், பென்ஷன்லாம் இல்ல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களோட மொத்த சம்பளமே லைக் ஒரு நாள் சம்பளம் வந்து ரூ. 300 பெர் டே. அதுல வந்து கடந்த ஆட்சியில ரூ. 25 மட்டும் ஏத்தி 325 தான் சேர்த்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சில அந்த வீடியோலயே சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ப்ரொவிஷன்லாம் வீட்டுக்கு எடுத்து செல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ், சிலர் வந்து கருத்து போட்டிருந்தாங்க. ஆனா உண்மையான சம்பளம் அவங்களுக்கு கொடுத்திருந்தா லைக் அவங்களுக்கு முறையான சம்பளம் கொடுத்து சரியான இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மானிட்டரிங் சேர்ந்தா அந்த குறைகளை வந்து குறைக்க முடியும். மக்களுக்கு உணவு தர்ற இந்த திட்டம் போலவே அதில் உழைக்கும் பெண்களுக்கும் மரியாதையான வாழ்க்கை கிடைக்க வேண்டும். அம்மா உணவகம் உணவை மட்டுமல்ல மனிதத்துவத்தையும் பரிமாறுகிறது. பசி இல்லாத தமிழ்நாடு என்ற கனவுக்காக இது ஒரு முக்கியமான படி.